அண்மையில திரு கமலஹாசன் அவர்கள் தக் லைஃப் பட ஆடியோ லான்ச்ல தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி பிறந்தது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பிச்சேன். அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும், அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள். அந்த ஒரு கூற்றுக்கு ಅತ್ತನ ಎದುರ್ಪು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿருந்து. ಕಮಲ್ ಹಾಸನ್ ಅವರ ಕನ್ನಡ ವಿರೋಧಿ ಹೇಳಿಕೆ ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ಹೊರ ರಾಜ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ ವಿರೋಧ ವ್ಯಕ್ತವಾಗ್ತಾ ಇದೆ. வரலாறு உங்களுக்கு உண்மையிலே தெரியலையா, இல்ல உண்மையான வரலாறு உங்க மனசை ஏத்துக்கலையா? அவ்வளவு வெறி நீங்க கொட்டி தீக்குற அளவுக்கு உங்க மொழி எந்த குறையும் சொல்லலையே. தமிழும் சமஸ்கிருதமும் கலந்துதான் திராவிட மொழிகளாகிய மலையாளம், கன்னடம், துளு, தெலுங்கு, கொங்கணி, படகா இந்த மாதிரியான மொழிகள் உருவானதுன்னு உலகத்துக்கே தெரியும். வரலாறும் தெரியாம ஒழுங்கா படிக்காம இந்த மாதிரியான காமெடி சீன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க சில கன்னட அமைப்புகள். அங்க இவங்க பண்ற இந்த போர்க்கள சீன்ஸை பத்தி நான் பேசுறதுக்கு இங்க வரல, அது ஒரு பேச்சு பொருள் இல்லைன்னு வச்சு, ஏன்னா அவங்க அறியாமையில பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் இப்ப இங்க பேச வந்தது தமிழ் மக்களுக்காக. ஒரு மொழியை எந்த வகையிலையும் குறைச்சு பேசியோ தாழ்த்தியோ எந்த விதமான இழிவு சொல்லும் பேசாம என் மொழியிலிருந்து உன் மொழி பிரிந்ததுன்னு சொன்னதுக்கே அவங்களுக்கு இவ்வளவு கோபம் வரக்கூடிய மக்களை நம்ம பார்க்கும் பொழுது, தமிழ் மக்களாகிய நாம நம்ம மொழி மேல எந்த அளவுக்கு பற்று இருக்கணுங்கிறத நீங்க பாத்துங்க. நம்மளுடைய தமிழ் மக்கள் எவ்வளவு பேர் பெங்களூர்ல வசிக்கிறாங்க, கன்னட மக்கள் எவ்வளவு பேர் சென்னையில வாழ்றாங்க. இவ்வளவு ஒற்றுமையா ஒன்றா பிணைப்பா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலங்கள்லயே என் மொழியிலிருந்து உன் மொழி பிறந்தது என்று சொல்வதையே அவங்களுக்கு ஏத்துக்க விருப்பம் இல்லை. ஆனா வரவன் போறவெல்லாம் தமிழ் மொழியை பழித்து பேசுறதும் இழுத்து பேசுறதும், தமிழ் மொழி ஒரு நீச பாஷை, தமிழ் மொழி ஒரு அடிமை மொழி, தமிழ் மொழி ஒரு சனியன், அதை விட்டொழி, இப்படின்னு பல பேர் பலவிதமான சொற்கள் பேசியிருக்காங்க. சில நல்ல விஷயங்கள் அவங்க காலகட்டத்துல நாட்டுக்காக செய்திருந்தாலும் தமிழை பழித்து பேசியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் வரலாற்றிலே. ஆனா அதையெல்லாம் நம்ம யாரும் பொருட்படுத்துறது இல்ல, நம்ம பெருசா கண்டுக்கிறதும் இல்ல. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிதத்தே உதித்தே ஒன்று பல வாகிடனும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்தொழிந்து சிறையா உன் சீரிழமை திறம்பியந்து செயல் பறந்து வாழ்த்ததுமே தமிழ் தாய் வாழ்த்து சொல்லுது. வெறி கொண்டு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல வரலாறு படிச்சுட்டு வாங்க. நான் இப்ப அந்த பதிவு போடுறதே அவங்களுக்காக இல்ல, நம் மக்களுக்கு தெரியணும் நம் மொழி மீது எவ்வளவு பற்று இருக்கணும், நம் மொழியை நாம எவ்வளவு உயர்வா கருதணும்னு.